ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து காலையிலேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி அடை செஞ்சுட்ருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அது நல்லா டீட்டெயிலாக காட்டலை. ஸோ இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு அதெல்லாமே போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்தது அடை. தேங்காய் கூட துருவி போட்டோம்னா இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும். ஸோ மத்தியானத்துக்கு வந்து சிம்பிள் லஞ்சு தான். சைட்லேயே வந்து ரைஸு, அப்புறம் உளுத்தம்பருப்பு கடைஞ்சி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி. சைட் பை சைட் சமையல் வேலையுமே கூட கடகடன்னு முடிச்சிட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாக்கி வேலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வீடு கூட்டி தொடச்சி அந்த வேலையெல்லாம் செய்யணும். அதனால் இந்த இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது அடை. ஸோ லஞ்செல்லாம் முடித்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து செப்பல் வாங்கலான்னு போயிருக்கேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹெல்த் செக்கப் போனேன் அப்படின்ட்டு. கால் வலிக்கு டாக்டர் சொன்னார் சோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வாங்கி போடுங்க, அதனால கூட கால் வலி இருக்கும் அப்படின்னு. செப்பலுமே கூட ரொம்ப பழசாயிடுச்சு வெளியில் போட்டுட்டு போகிறதும். அதனால் வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு செப்பல், வெளியில் போடுறதுக்கான ஒரு செப்பல் ரெண்டுமே எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் வாங்கிட்டு, வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சூப்பர் மார்க்கெட் முன்னாடி சாட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. நேற்று என்னமோ பானிபூரி சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ ஒரு பிளேட் பானிபூரி, தஹிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. பானிபூரியோட எனக்கு தஹிபூரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அபி வந்து காளான் வாங்கினான். எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா போகிற வழியிலே ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் தள்ளிட்டு தான் வந்தான். அப்படி பாவமாக இருந்தது. ஸோ இது தள்ளிட்டு வரப்போ தான் பிரேக்கில் நடுவில் வந்து செப்பல் வாங்கினதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுவே வந்து எங்களுக்கு டின்னர் மாதிரி கிட்டத்தட்ட ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து வியூ பாருங்களேன், பக்கத்தில் 2 சர்ச் இருக்குது. அந்த ரோடு ஃபுல்லுமே டியூப் லைட் எல்லாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட வாக்கிங் கூட போயிட்டு வந்துட்டேன் நான். டின்னருக்கு வந்து இந்த ஃப்ரோசன் இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுவே வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றலாம் மம்மி, எனக்கு ஒன்று வேணான்னு. ஹஸ்பண்டுக்கு வந்து ரைஸு பருப்பு எல்லாம் இருந்தது. அதனால் நானும் அப்படியும் இந்த கட்லெட்டும் உள்ள சீஸ் ஃபில்டு இந்த நகட்ஸும் வெஜ்ஜு தான் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பிக் பாஸ் எல்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணியாச்சு. இந்த தடவை நியூ இயருக்கு யாரையும் இன்வைட்டும் பண்ணல, நாங்களும் எங்கேயும் போகல. அப்படியே டிவி பார்த்துட்டே டைம் பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஸோ நல்லா இருந்தது. இந்த கட்லெட் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அந்த சீஸ் ஃபில்டு நக்கட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அங்கே தான் பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பாருங்கள், சிட்டி ஃபுல்லாக சூப்பராக பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. பால்கனியில் பார்த்துட்டு இருந்தேன். குட் மார்னிங். ஸோ நியூ இயர் பிறந்தாச்சு. காலையில் எப்பயும் போல் நமக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா. காஃபி டீலாம் இன்றைக்கி போடலை, டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு புதினா வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து சட்னி அரைக்கலான்னு புதினா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக சட்னி அரைச்சிட்டு தோசை செய்யலான் இருக்கேன். கேக்குமே கூட இந்த தடவை பண்ணலை. எனக்கும் பார்டரில் சுகர் இருக்குன்னாங்க, அபியும் ஸ்வீட் வேணான்ட்டான். ஹஸ்பண்டுக்கும் சுகர் இருக்குது அப்படின்னால இன்றைக்கி காலையிலுமே கூட எதுவும் ஸ்வீட் எல்லாம் பண்ணலை. சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கடையில் வாங்கினேன் இந்த ஃப்ரூட் கேக் வேறு இருந்தது, அதனால் நான் எதுவும் வீட்லேயும் செய்யலை. ஸோ புதினா மல்லி எல்லாம் அலசிட்டு ஒரு வெங்காயம் 2 தக்காளி கொஞ்சமாக வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பச்சையாக அரைச்சிட்டு தான் வதக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, நல்லா புதினா வாசனையோட கம்மன்னு. மிளகா வத்தல் வேணும்னா மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஒரு வெங்காயம் 5-6 பல் வெள்ளைப்பூடு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். உங்களுக்கு வேண்டாம் மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வத்தல் இருக்கு இல்லையா, அதே கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புதினா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி இதையும் சேர்த்து ஜஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா சட்னி சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஊற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக வெளியே தெரிக்கும். அதனால் சட்னி ஊற்றுனதுக்கப்புறமா மேலே 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பணியாரம் எல்லா இதுக்கும். கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சேர்த்துட்டு நல்லெண்ணெய் பாருங்கள் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா சூப்பராக இருக்கும் சட்னி. ஸோ சிம்பிளாக ஊற்றப்பம் தான் ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. கலந்துட்டு மூடி போட்டு விட்டுறேன். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கப்போ இந்த பக்கம் கல்லும் வச்சுட்டேன். அவ்வளோதான், எல்லாருக்கும் சுட சுட தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. ஸோ
ஸோ 2-3 நாள் நடுவில் vlog போடல பார்த்தீங்களா. ஒரு நாள் வந்து டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். நெக்ஸ்ட் டே போய் ஃபுல் டே ஆயிடுது ஹாஸ்பிட்டல்னு நம்ம போனோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் டே வந்து ரிசல்ட் வாங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். தைராய்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு நீடில் ஏதோ இது சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு வந்து வெட்னஸ்டேக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் திரும்பவும் போக வேண்டியிருக்கும். மற்றபடி எல்லாம் நார்மல் தான். பார்டரில் சுகர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு. ஸோ இதுதாங்க ஹெல்த் ரிப்போர்ட். கால் வலி, கால் எரிச்சல் எல்லாம் ரொம்ப இருந்தது. அதுக்கு மட்டும் டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு செப்பல் மாற்ற சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம நியூ இயர் அமோகமாக இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த வருஷம் ரொம்ப கவலைப்படக்கூடாது அப்படின்னு ரெசல்யூஷன் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2024 எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லா விதமான முன்னேற்றங்கள், அதாவது லைஃப்லேயோ இல்லைன்னா வேலையிலையோ எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கிடச்சி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all from Sid and Ted. Good.